1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் தோன்றிய ஒரு மகத்தான மானுடத்தின் அற்புதம் நபிகள் நாயகம். கௌதம புத்தர், இயேசு பெருமான் என்ற அந்த மகான்களின் வரிசையில் நபிகள் நாயகமும் மகத்தான ஒரு மாமனிதர். ஆனால் அந்த மகான்களில் இருந்து இவர் மாறுபடுகிறார். எந்த இறைவனை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்ல ஒரு தூதர் வருகிறாரோ அந்த தூதருக்கே உருவ வழிபாட்டை செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் திசை திருப்பப்படுகிறார். உருவ வழிபாடு கூடாது என்று மக்களுக்கு வழிகாட்டியதோடு தன்னுடைய உருவத்தை எந்த சூழலிலும் முன்னிறுத்த விரும்பவில்லை. தனிமனித வழிபாடு என்பது ஆதிக்கம் செலுத்துவதற்கும் அடிமைத்தனத்தை வளர்ப்பதற்கும் வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்து விடுகிறது. ஆதிக்க சக்திகள் மனிதநேயத்தை மிதித்துக் கொண்டிருந்த காலத்தில் பிலால் என்கிற ஒரு அடிமை வம்சத்தை சார்ந்த மானுடனை தலைமை இமாமாக ஆக்கியிருப்பது அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் காணுகிற புரட்சியை விட மகத்தான ஒரு புரட்சியாக இன்றைக்கு நாம் பேசுகிற அம்பேத்கரியம், பெரியாரியம் என்கிற கருத்துக்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மக்களுக்கு ஒரு கொடையாக வழங்கியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார் என்பதை காண முடிகிறது. ஏக இறை வழிபாடும் உருவமற்ற ஏக இறை வழிபாடாக அமைய வேண்டும் என்கிற இந்த தத்துவத்தை உலகத்திற்கு வழங்கிய ஒரே மகான் நபிகள் நாயகம் தான். இஸ்லாம் உலகின் தலை சிறந்த ஜனநாயக தத்துவம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஆணவம் இல்லாமல், அகந்தை இல்லாமல் மனிதநேயத்தோடு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை நெறி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் தோன்றிய ஒரு மகத்தான மானுடத்தின் அற்புதம் நபிகள் நாயகம். மனிதன் எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், அமைதியாய் வாழ வேண்டும் என்பது பற்றி எத்தனையோ மகான்கள் இந்த மண்ணில் தோன்றி பரப்புரை செய்திருக்கிறார்கள். கௌதம புத்தர், இயேசு பெருமான் என்ற அந்த மகான்களின் வரிசையில் நபிகள் நாயகமும் மகத்தான ஒரு மாமனிதர். ஆனால் அந்த மகான்களில் இருந்து இவர் மாறுபடுகிறார். அவர்கள் மக்களுக்கு வாழ்க்கை நெறியை வழங்கினார்கள், வழிகாட்டினார்கள் என்றாலும் அந்த தத்துவத்தில் ஒரு ஜனநாயக பூர்வமான காலம் காலமாய் தொடர்ந்து வலுவாக மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய சிறந்த ஜனநாயக பூர்வமான அணுகுமுறைகளை, வழிமுறைகளை வகுத்தளித்தவர் முகமது நபிகள் நாயகம். உருவ வழிபாடு, அருவ வழிபாடு என்பது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இறை வழிபாட்டில் இருக்கிற நடைமுறைகள். அருவ வழிபாடு என்பது பல மதங்களில் பின்பற்றக்கூடியது என்றாலும் கூட இஸ்லாத்தில் அது மிகவும் இறுக்கமாகவும் வலுவாகவும் பின்பற்றப்படுகிறது. உருவம் கூடாது என்பது தனி மனிதனின் ஆணவத்தை அழிப்பதற்கான, அகந்தையை அழிப்பதற்கான ஒரு உத்தியாகவே நபிகள் நாயகம் கையாண்டிருக்கிறார். இறைவனுக்கு உருவம் கொடுப்பது, கடவுளுக்கு உருவம் கொடுப்பது தனி மனித துதிக்கு வழிகாட்டுவதாக அமைந்து விடுகிறது. எந்த இறைவனை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்ல ஒரு தூதர் வருகிறாரோ அந்த தூதருக்கே உருவ வழிபாட்டை செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். இயேசு பெருமானுக்கு உருவம், கௌதம புத்தருக்கு உருவம். இவர்கள் இறைவனின் தூதர்களாக மக்களால் அறியப்பட்டாலும் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று நம்புகிற காரணத்தால் இந்த தூதர்களுக்கும் உருவம் வைத்து அதன் மூலம் அதை பின்பற்றக்கூடிய அல்லது மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய, பரப்பக்கூடிய பின்னால் வருகிற
மத குருமார்கள், மடாதிபதிகள் தங்களை முன்னிறுத்தி தங்களுக்கான உருவத்தை உயர்த்தி பிடித்து மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகிறார்கள். மதம் என்பது ஒரு நிறுவனமாக வளர்ச்சி பெற்று அந்த மதத்தை வழிநடத்தக்கூடிய மத குருமார்கள், மடாதிபதிகள் தாங்களே இறைவனின் அவதாரம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை பிற்காலத்தில் வளர்ந்து விடுகிறது. இதை கால சுவடுகளில் நம்மால் காண முடிகிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனுக்கே உருவில்லை, உருவ வழிபாடு கூடாது என்று மக்களுக்கு வழிகாட்டியதோடு தன்னுடைய உருவத்தை எந்த சூழலிலும் முன்னிறுத்த விரும்பவில்லை. தன்னுடைய உருவ படத்தையோ அல்லது சிலைகளையோ மக்களுக்கு ஒரு வடிவமாக, அடையாளமாக உயர்த்தி பிடித்து தன்னை இறைவனால் அனுப்பப்பட்ட ஆளுமை மிக்கவன், எனவே என்னை வழிபட்டால் அது கடவுளை வழிபட்ட ஒன்றாக அமையும் என்கிற வகையில் எப்போதும் மக்களை தவறாக வழிநடத்தவில்லை. சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனும் தன்னை முன்னிறுத்த விரும்புவது இயற்கை. தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டுவதற்காக தனது உருவத்தையும் வடிவத்தையும் திரும்ப திரும்ப மக்களின் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களின் நெஞ்சத்தில் ஆழ பதிய வைக்கிற முயற்சிகளில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். தலைவர்களாக இருப்பவர்கள், அது அரசியல் தளமாக இருந்தாலும், மத தளமாக இருந்தாலும், அல்லது பண்பாட்டு தளம் எதுவாக இருந்தாலும், அந்த தளங்களில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னை முன்னிறுத்துவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். 199 விழுக்காடு அப்படித்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தன்னை எந்த சூழலிலும் எந்த வகையிலும் அடையாளப்படுத்துவதற்கு, முன்னிறுத்துவதற்கு அவர் விரும்பவில்லை என்பது அடிப்படை கொள்கையிலிருந்து வழிதவறிவிடக்கூடாது, திசை மாறிவிடக்கூடாது என்பதுதான். தனக்கு பின்னால் வருகிறவர்கள் உருவ வழிபாட்டை உயர்த்தி பிடித்தால் தனது வழிபாட்டை முன்னிறுத்தி ஒட்டுமொத்த அடிப்படை நோக்கத்தை சிதைத்துவிடக்கூடும். ஆகவே இறைவனுக்கு உருவில்லை, வடிவமில்லை என்கிற அந்த கோட்பாட்டை மிக அழுத்தமாகவும் வலுவாகவும் மக்களுக்கு சொன்னவர் நபிகள் நாயகம். இதில் மிகச்சிறந்த ஜனநாயக தத்துவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. மானுடத்தின் அற்புதத்தை பார்க்க முடிகிறது. இந்த 1400 வருடங்களில் தவறியும் மறந்தும் நபிகள் நாயகத்தின் திருவுருவ படத்தையோ திருவுருவ சிலையையோ உலகில் எந்த நாட்டிலும் இஸ்லாமியர்கள் வழிபடுவதற்கு எத்தனிக்கவில்லை, முயற்சிக்கவில்லை என்பது அவருடைய சிறந்த ஆளுமையை, அவருடைய தலைமை பண்பை வெளிப்படுத்துகிறது. அந்த அளவுக்கு அதில் அவர் ஒரு உறுதியான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார். ஒரு மனிதனை வணங்குவதன் மூலம் அவன் அகந்தை உள்ளவனாக, ஆணவம் மிக்கவனாக மாறுகிறான். அதனால் ஆதிக்கம் நிலைநாட்டப்படுகிறது. அவன் அரசனாக இருந்தாலும் சரி, அல்லது தற்போதைய காலத்தில் இருக்கிற முதலமைச்சர், பிரதமர் என்கிற பதவியில் இருப்பவனாக இருந்தாலும் சரி, தனிமனித வழிபாடு என்பது ஆதிக்கம் செலுத்துவதற்கும் அடிமைத்தனத்தை வளர்ப்பதற்கும் வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்து விடுகிறது. ஆகவே ஆண்டான் அடிமை யாரும் இல்லை என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டுமானால் தனிமனித வழிபாடு என்பது கூடாது. எனவே மனிதனை வழிபடுவது என்பது இந்த மானுடத்தை சிதைக்கும் நிலையை உருவாக்கி விடுகிறது. மன்னர்கள் காலத்தில் மன்னனே இறைவன் என்று கருதக்கூடிய அளவுக்கு மன்னனை வழிபடுவதே இறைவனை வழிபடுவதாக பொருள் என்று மக்கள் எண்ணும் அளவுக்கு மன்னர்கள் எல்லா நிலைகளிலும் ஆதிக்கம் செலுத்தினார்கள். இறைவன் என்றால் கடவுளையும் குறிக்கும், அரசனையும் குறிக்கும்.
கோயில் என்றால் கடவுள் இருக்கிற இடத்தையும் குறிக்கும், அரசன் இருக்கிற இடத்தையும் குறிக்கும். ஆகவே மன்னன் வேறு அல்ல, இறைவன் வேறு அல்ல என்று எண்ணக்கூடிய அளவுக்கு தனிமனித ஆதிக்கம் என்பது இந்த மண்ணுலகில் நீண்ட நெடுங்காலமாக நீடித்து வந்தது. ஆகவே ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வழிபட விரும்புகிறான் அல்லது வழிபட வைக்கப்படுகிறான் என்கிற நிலை வருகிற போது அங்கே இயல்பாகவே அடிமைத்தனம் வந்துவிடுகிறது. ஆகவேதான் மனிதனை வணங்கக்கூடாது, இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். அந்த இறைவனும் உருவமற்றவன், அவனுக்கு எந்த வடிவமும் இல்லை என்ற கோட்பாட்டை இந்த உலகுக்கு வழங்கி அதில் எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லாமல், தளர்வுக்கும் இடமில்லாமல், திசை மாறுவதற்கோ வழி தவறுவதற்கோ வாய்ப்பு இல்லாமல் ஒரு இறுக்கமான கோட்பாட்டை இந்த உலகத்திற்கு வழங்கியவர்தான் நபிகள் நாயகம். அவர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவருடைய வாழ்க்கை முறை என்பது மிகச்சிறந்த ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. எளியவர்களை மதிப்பது, எளியவனாகவே வாழ்வது, கடைசி மனிதர்களோடு உறவாடுவது, கடைசி மனிதர்களின் விடுதலைக்காக உழைப்பது, இதற்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான தலைமையாக நபிகள் நாயகம் விளங்கியிருக்கிறார். தலைவர்கள் என்றால் மக்கள் அச்சத்தோடு பின்பற்ற வேண்டும், தொட முடியாத இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற நிலையை தகர்த்தெறிந்து எப்போதும் கடைசி மனிதர்களோடு, உழைக்கிற மனிதர்களோடு, அடிமைகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட சாதாரண சாமானியமான பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த மக்களோடு அவரால் இணைந்து வாழ முடிந்திருக்கிறது. அதற்கு காரணம் அவருடைய சிறந்த தலைமை பண்புகள் தான், மக்களை நேசிக்கிற அந்த தலைமை பண்புதான். ஆகவே உலகின் தலை சிறந்த தத்துவம் மனிதநேயம் என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் நபிகள் நாயகம். இந்த மனிதநேயத்தை வற்புறுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கோட்பாடாகத்தான் இஸ்லாம் இந்த உலகத்தில் விளங்குகிறது. அதில் அவருடைய வழிபாட்டு முறைகளை நாம் ஆழ்ந்து நோக்கினார், மக்களுக்கு அவர் வழங்கியிருக்கிற அறிவுரைக்கு நாம் உற்று நோக்கினால் அவர் ஒரு மானுடத்தின் அற்புதம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் இந்த உருவ வழிபாட்டை மறுதளித்து அதன் மூலம் தனிமனித ஆதிக்கத்தை தகர்த்தெறிந்திருக்கிறார். தனிமனித ஆணவத்தை, அகந்தையை தகர்த்தெறிந்திருக்கிறார். இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டி அதை பின்பற்ற வைத்திருக்கிறார். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஜனநாயகத்தின் ஒரு சின்னமாக, மானுடத்தின் ஒரு அடையாளமாக விளங்குகிறார். நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் அவதூறுகளை பரப்புகிறவர்கள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே வெல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது என்பதை, எதிரிகளே அவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு, நேர்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது என்பதை, அவதூறுகள் தானாகவே தகர்க்கப்பட்டன, நொறுக்கப்பட்டன என்பதை அவருடைய வாழ்க்கை சுவடுகளில் இருந்து நம்மால் அறிய முடிகிறது. அடிமைத்தனத்தை வீழ்த்துவதற்கு, அடிமைகளை விடுவிப்பதற்கு, அவர்களையே தலைமையிடத்தில் அமர வைக்கக்கூடிய அளவுக்கு, அதிகாரத்தை வழங்கக்கூடிய அளவுக்கு அன்றைய காலகட்டத்தில், ஆதிக்கம் கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில், ஆதிக்க சக்திகள் மனிதநேயத்தை மிதித்துக் கொண்டிருந்த காலத்தில், பிலால் என்கிற ஒரு அடிமை வம்சத்தை சார்ந்த மானுடனை தலைமை பூசாரியாக, தலைமை இமாமாக,
ஆக்கியிருப்பது அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் காணுகிற புரட்சியை விட மகத்தான ஒரு புரட்சியாக, பாட்டாளி வர்க்க புரட்சியாக அமைந்திருப்பதை உணர முடிகிறது. ஆகவே அவர் இன்றைக்கு நாம் பேசுகிற மார்க்சியத்தின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தத்துவத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை காண முடிகிறது. இன்றைக்கு நாம் பேசுகிற அம்பேத்கரின் பெரியாரியம் என்கிற கருத்துக்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மக்களுக்கு ஒரு கொடையாக வழங்கியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார் என்பதை காண முடிகிறது. ஆக அடிமைத்தனத்திற்கு எதிரானவர், ஆதிக்கத்திற்கு எதிரானவர். அதனால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரட்டப்பட்ட நிலையிலும் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு மக்களை அமைப்பாக்கி அணிதிரட்டி அதற்கு எதிராக போராடி ஒரு அரசையும் நிறுவி ஆட்சி நிர்வாகத்திலும் தலை சிறந்த ஒரு நிர்வாகத்தை வழங்கி இந்த உலகத்திற்கு அவர் வழிகாட்டியிருக்கிறார். உலகில் அமைதி வேண்டும், அதற்கு மானுடத்தில் ஆதிக்கம் ஆணவம் என்பது வேறுபடுத்தப்பட வேண்டும். அமைதி என்றானால் மக்களிடையே நல்லிணக்கம் வளர வேண்டுமானால் சகோதரத்துவம் தழைக்க வேண்டும். சகோதரத்துவம் தழைப்பதற்கு மனிதநேயம்தான் அடிப்படையான தேவை. மனிதநேயத்திற்கு மிகச்சிறந்த வழிமுறை இஸ்லாம் என்று அவர் வழங்கிய அந்த கோட்பாடுதான் இன்றைக்கு உலகத்தில் எவராலும் வெல்ல முடியாத ஒரு கோட்பாடாக இருக்கிறது. தனி மனிதர்களுக்கிடையே நடக்கிற போட்டி பொறாமை, அதனால் எழுகிற மோதல் சமூக குழுக்களுக்கு இடையிலே போட்டி பொறாமையாக வளர்ந்து மோதலாக மாறுகிறது. அவையே இனக்குழுக்களுக்கு இடையிலான போட்டியாகவும் பொறாமையாகவும் மோதல்களாகவும் வெடிக்கின்றன. இனக்குழுக்களுக்கு இடையிலே எழுகிற இந்த போட்டி மோதல் சேதங்கள் என்பவைதான் நாடுகளுக்கு இடையிலான மோதல்களாகவும் சேதங்களாகவும் மாறுகின்றன. ஆகவே உலக அமைதி சீர்குலைகிறது. அதை தடுக்க வேண்டுமானால், அதாவது உலக அமைதியை நிலைநாட்ட வேண்டுமானால் தனி மனிதர்களுக்கு இடையே போட்டியும் பொறாமையும் எழாமல் இருக்க வேண்டும், அவர்களுக்கு இடையிலே மோதல் நிகழாமல் இருக்க வேண்டும். அதற்கு மனிதநேயமே சிறந்த கொள்கை. இரு மனிதர்களுக்கு இடையிலே அந்த போட்டியும் பொறாமையும் ஆணவமும் அகந்தையும் வராமல் இருக்க வேண்டுமானால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமை என்கிற நிலை இங்கே உருவாகாமல் இருக்க வேண்டுமானால் மனித வழிபாடு கூடாது, இறை வழிபாடு வேண்டும். இறை வழிபாடும் ஏக இறை வழிபாடாகத்தான் இருக்க வேண்டும். பல இறைவன் என்றால் பல குழுக்களாக இந்த சமூகம் சிதறிவிடுகிறது. பல இறைவன் என்றால் அந்த இறைவனிலேயே ஆளுமை மிக்கவன் யார் என்று விவாதங்கள் எழுகின்றன. அதனால் மீண்டும் மக்களிடையே இறைவனின் பெயரால் போட்டிகளும் மோதல்களும் சேதங்களும் உருவாகின்றன. ஆகவே அது அமைதியை சீர்குலைக்கிறது. எனவே பல இறை கோட்பாடு மானுடத்தை சிதைக்கிறது. பல இறை கோட்பாடு உலக அமைதியை சீர்குலைக்கிறது. எனவே ஏக இறைவன் என்கிற அந்த கோட்பாடு எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறது. ஒரே இறைவன், அந்த இறைவனுக்கு உருவம் இல்லை. அந்த இறைவனை வழிபடுவதுதான் மனித வழிபாட்டை, ஆதிக்கம் செலுத்துகிறவனை வழிபடுகிற அந்த நிலையை தகர்த்து எறியும். வலுவானவன் இறைவன் மட்டுமே, மனிதர்கள் அத்தனை பேரும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களே என்கிற அந்த தத்துவம் மனிதரில் எவனும் மேலானவன் கீழானவன் என்று இல்லை, வலுவானவன் வலுவிழந்தவன் என்று இல்லை என்கிற புரிதலை அது உருவாக்குகிறது. எனவேதான் தனி மனிதர்களுக்கு இடையிலே எழுகிற போட்டி பொறாமைகளை மோதல்களை முற்றிலுமாக வேறொருக்க வேண்டும், களைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனித வழிபாடு கூடாது, இறை வழிபாடு வேண்டும். இறை வழிபாடும் ஏக இறை வழிபாடாக இருக்க வேண்டும்.
ஏக இறை வழிபாடும் உருவமற்ற ஏக இறை வழிபாடாக அமைய வேண்டும் என்கிற இந்த தத்துவத்தை உலகத்திற்கு வழங்கிய ஒரே மகான் நபிகள் நாயகம்தான். மற்ற மதங்கள், அந்த மதங்களை நிறுவிய மகான்கள் அவ்வளவு பேரும் இன்றைக்கு கடவுளின் தூதர்களாக கூட அல்ல, கடவுளின் அவதாரங்களாக கருதப்படுகிற நிலை ஏற்பட்டுவிட்டது. இயேசு பெருமான் அவர்கள் இறைவனின் தூதர் என்று அழைக்கப்பெற்றாலும் அவரே இறைவனின் அவதாரமாக மக்கள் நம்புகிறார். கடவுள் வழிபாட்டை பற்றி எந்த இடத்திலும் கௌதம புத்தர் சொல்லவில்லை என்றாலும் கௌதம புத்தரே கடவுளின் அவதாரம், மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அது திசை மாறி போய்விட்டது. கௌதம புத்தர் சொன்னது ஒன்று, கௌதம புத்தரை பற்றி மக்கள் எண்ணிக்கொண்டிருப்பது ஒன்று. இயேசு பெருமான் சொல்ல வந்தது ஒன்று, ஆனால் இயேசு பெருமானையே கடவுளாக்கிவிட்ட நிகழ்வுகள் இங்கே நடைமுறையில் இருப்பது ஒன்று. ஆனால் தொடக்க காலத்தில் நபிகள் நாயகம் என்ன சொன்னாரோ அதையே இன்றைக்கும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது என்பதுதான் மற்ற மகான்களில் இருந்து நபிகள் நாயகம் வேறுபடுவதற்கான அடிப்படையாகும். அதிலிருந்து மக்கள் இன்னும் தம்மை மாற்றிக்கொள்ளவில்லை அல்லது வேறுபட்டு விடவில்லை என்பதுதான் அதிசயங்களுள் பெரும் அதிசயமாகும். இஸ்லாம் அதைத்தான் மிக கடுமையாக கடைபிடிக்கிறது. மனிதனை வழிபட்டு அதன் மூலம் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு வழிவகுக்காமல் இறைவனை வழிபடுவது, அதிலும் பல இறைவன்களை வழிபடுவது என்கிற கருத்துக்களை ஏற்காமல் ஒரே இறைவனை வழிபடுவது, ஒரே இறைவனாக இருந்தாலும் கூட அது உருவமில்லாத இறைவன் என்கிற அந்த கருத்தை பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த இஸ்லாம் கட்டி காப்பாற்றி வருகிறது என்றால் இது நபிகள் நாயகத்தின் தலைமை பண்புக்கு, அவருடைய ஆளுமை பண்புக்கு ஒரு சிறந்த அடையாளம் என்றுதான் நாம் நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் மானுடத்தின் அற்புதம், இஸ்லாம் ஜனநாயகத்தின் அடையாளம்.